அடுத்து 2வது அத்தியாயம் 127வது வசனம். அதில் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி 2 பேரும் கூட்டு துவா செய்துள்ளனர் என்று வருகிறது. நாமும் இப்படி செய்யலாமா? மதுரையிலிருந்து இப்ராஹிம் கேட்குறார். அதாவது 2வது சூறாவில் அத்தியாயத்தில் 127வது வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், ஓ இது எர்ஃபோ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி, இந்த காபத்துல்லாவுடைய அடித்தளத்தை இப்ராஹிம் உயர்த்துகிறார், கட்டுகிறார். ஓ இஸ்மாயிலும் சேர்ந்து கட்டுகிறார். கட்டும்போது ரப்பனா எங்கள் இறைவா, தகப்பல் மின்னா எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக்கு அந்த சமியுல் அலீம் நீ செவி ஏற்கக்கூடியவனாக அறிந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இதை வார்த்தையை வச்சுக்கிட்டு எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் தான் செஞ்சுருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து காபத்துல்லா கட்டுறாங்க. கட்டிவிட்டு என்ன துவா செய்கிறாங்க? எங்கள் இறைவான்னு வந்திருக்குதா இல்லையா? அப்போ இது கூட்டு துவா தானே அப்படின்னு சொல்லி இதை வைத்து கொண்டு நம்ம கூட்டு துவா செய்யலாமா அப்படிங்கிறார். கூட்டு துவாண்ட முதல் என்ன அதை விளங்கிக்கணும். நம்ம எந்த கூட்டு துவா இல்லைங்கிறோம் என்றால், ஒருவர் துவா செய்வார், இன்னொருவர் ஆமீன் தான் சொல்லுவார், துவா செய்ய மாட்டார். ஒருவர் துவா செய்வார். இப்போ கூடி இருக்கிற மக்கள் எல்லாரும் பேசாமல் உட்காந்துக்கிட்டு அவர் எப்போ மூச்சு விட்றாரோ அப்போ ஆமீன்பாங்க. இதைத்தான் நீங்கள் கூட்டு துவா, இதுதான் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். அது மாதிரி இதில் இருக்குதா? இதை இப்ராஹிம் சொன்னார், இஸ்மாயில் ஆமீன் சொன்னார்னு இருக்குதா? இதில் 2 பேரும் சொன்னார்கள் இருக்குது. 2 பேரும் செய்யி, இது நாங்கள் தடுக்கவே இல்லையே. எங்கள் 2 பேரும் கட்டினாங்க, 2 பேரும் இறைவா நீ ஏற்றுக்கொள்வாயான்னு 2 பேரும் அல்லாட்ட கேட்டாங்க. 2 பேரும் அல்லாட்ட கேட்டாங்கன்னு வருதே தவிர ஒருவர் கேட்டு இன்னொருவர் ஆமீன் சொன்னார்னு இருக்கா இதில்? இல்லை. அந்த மாதிரி இப்போவும் சொல்லலான்னு நம்ம சொல்கிறோமே. இப்போது என்ன செய்யலாம்? 10 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறீங்க, செஞ்சு முடிச்சவொடனே 10 பேர் அல்லாட்ட கேளுங்க, இறைவா எங்களை செஞ்சு ஏற்றுக்கொள்வாயான்னு கேளுங்க. அது தப்பு கிடையாது. நம்ம எதை தப்புங்கிறோம்? ஒருவர் தான் ஓதுவதற்கு உரியவர், மற்றவர் ஆமீன் சொல்றதுக்கு உரியவர் அப்படின்ற ஒரு கருத்து வர்ற கூட்டுத்துவா தான் மறுக்கிறோம். ஏன்னா தேவைகள் தனித்தனியானவை. எதனால் கூட்டுத்துவா மறுக்கிறோம் என்று கேட்டால், ஒருத்தனுக்கு தேவை ஏன் தேவை வேறு, உங்கள் தேவை வேறு. அப்போ ஏன் தேவைக்கு நான் கேட்கும்போது உங்கள் தேவைக்கு நீங்கள் கேட்கணும். எனக்கு உடம்பு பலவீனமாக இருக்கிற ஒருத்தனை குளிராக இருக்குது மழை வேணான்னு நினைப்பேன், அவனுக்கு மழை வேணும்னு நினைப்பான். நான் துவா செய்ய ஆமீன் சொன்னோன்னா அவனுக்கு இது பாதிப்பாக போயிடும். அப்போ என்னுடைய தேவையை நான் கேட்பேன், அவன் தேவை அவன் கேட்பான். எனக்கு 5 பொம்பளை பிள்ளை இருக்குது, அதனால என்ன செய்கிறேன், 5 ஆம்பளை பிள்ளை இருக்குது, இறைவா பொம்பளை பிள்ளையை தான்னு கேட்பேன். அவன் 7 பொம்பளை பிள்ளை வச்சு ஆமீன்டானா என்ன வருது? எனக்கு எல்லாமே ஆம்பளை பிள்ளையாக இருக்குது, இறைவா பொம்பளை பிள்ளையை தான்னு கேட்குறேன். அவன் இப்போ பின்னாடி உட்காந்துட்டு அவன் என்ன செய்கிறான்? ஆமீன் ஏற்றுக்கொள்வாயாங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 7ஓட 8 பொம்பளையை தான் அர்த்தமா? அப்போ அவன் கோரிக்கை வேறு, உன் கோரிக்கை வேறு. துவா என்பது இண்டிவிஜுவலாக அவன் தான் அல்லாட்ட கேட்கணும். என்னுடைய பாவங்கள் நான் செஞ்சுருப்பேன், இதை தண்டோரப்பட்டு நான் சொல்ல முடியாது. உன் பாவத்தை நீ சொல்லி கேளு, அவன் பாவத்தை அவன் சொல்லி கேளுமா? இறைவா நான் அப்படி செஞ்சு மைக்க போட்டு சொல்லி எல்லாரும் ஆமீன் சொல்லணுமா? ஏன் தேவை, என்னுடைய கோரிக்கைகள்லாம் தனித்தனியானது. எப்படி சாப்பாடு போக்குவரத்தில் தனித்தனியாக ஆசைகள் தனித்தனியாக இருக்கிறதோ அந்த மாதிரி என்னுடைய கோரிக்கை தனியானது, என்னுடைய தேவைகள் தனியானது, உன் தேவை தனியானது. எனக்கு தேவைன்னு தெரியும், உனக்கு தேவையாக இருக்காது. உனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற எனக்கு தேவையாக தெரியும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அது ஏன் அல்லாட்ட கேட்க எனக்கு தகுதி இல்லைன்னு நினைத்து கொண்டு ஒருத்தன் துவா செய்யணும் இன்னைக்கு ஆமீன் ஏன் சொல்கிறேன்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு இது ஆதாரமாகுமா? நீங்கள் எடுத்துக்காட்டுற இந்த ஆயத்தில் ரப்பனா எங்கள் இறைவா 2 பேரும் தானே சொல்கிறாங்க. எங்கள் இறைவா தகப்பல் மின்னா எங்கள்கிட்ட ஏற்றுக்கொள்வாயாகன்னா 2 பேரும் சொன்னார்கள். சொல்லு, இந்த கூட்டு துவாவை நாங்கள் மறுக்கலையே, இது கூட்டு துவாவும் இல்லையே, இண்டிவிஜுவலாக 2 பேர் செஞ்ச துவா தானே இது அப்படிங்கிறது தான். அதனால் இது கூட்டு துவாவுக்கு என்ன செய்யாது, ஆதாரம் ஆவாது.